பேசி வச்சிருக்காங்க. என் தங்கச்சி இங்க வராம எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என் தங்கச்சி வந்தாதான் நான் போய் மணமேடையிலே உட்காருவேன். பிடிவாதம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. நானும் இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனி உன் கல்யாணம் நடக்காதது மட்டும் இல்ல, இந்த சாரதாவாலையும் என்கிட்ட போட்ட சவாலை ஜெயிக்கவும் முடியாது. அம்மாடி தென்றல், அப்பா சொல்றது கேளுமா, வந்து மணமேடையில உட்காருமா. ப்ளீஸ் பா, அப்பா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கப்பா. நம்ம நிலா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை கடத்த சொன்ன இவங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணு தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நான் இப்போ எப்படிப்பா நிலா இல்லாம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நிலாவை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஏண்டி சும்மா கத்துற? நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல, ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்டா நீங்க உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. நானே உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். வாங்க சொல்றேன், வாங்க சொல்றேன்ல, வாங்க நிலா, உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணு ஆகலக்கா. போலீஸ் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. இவனுங்க உன்னை கடத்தினானுங்களா? எதுக்கடி உன்னை கடத்தினானுங்க? நாசமா போனவங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இங்க பாரு நிலா, நீ வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அக்கா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அப்படியாக்கா? எனக்காக உன் கல்யாணத்தை நிறுத்திட்டியாக்கா? நிலா, இவங்கெல்லாம் யாரு? உனக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இவங்க உன்னை கடத்தினாங்க? அவங்களா என்ன கடத்தலக்கா. உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்கள தூண்டி விட்டு என்ன கடத்த சொன்னதே இவங்கதான். என்ன கடத்தி வச்சுட்டா என் அக்கா கல்யாணம் நின்னுடுமா? அப்புறம் கடவுள் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? ஏன் இப்படி ஒரு கொடூரமான புத்தியோட இருக்கீங்க? ஏய், என்னடி நான் எதுக்குடி உன்னை கடத்த சொல்ல போறேன்? இவங்க உன்கிட்ட பொய் சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு மேடம் இன்னும் சமாளிக்கிறீங்க? நேத்து நைட்ல இருந்தே இந்த பொண்ணை கடத்துறது சம்பந்தமா நீங்க இவனுங்களுக்கு போன் மேல போனா எத்தனை போன் பண்ணிருக்கீங்க? என்னென்ன பேசிருக்கீங்க? நாங்க எல்லா தகவலையும் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ண அடியாட்கள் உங்களை பத்தின எல்லா உண்மையையும் கைப்பட வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்காங்க. இனி நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன ஆகாஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க உங்க பாட்டியை விட்டு கொடுக்காம பேசுனீங்களே,
இப்பவாவது புரியுதா உங்க பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு? நான் இப்படி தப்பிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸா இருக்கா? ப்ளீஸ் 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 வேண்டாண்ணா. நீங்க யார் சொல்லி கடத்துனீங்கன்னு எனக்கே தெரியும். எங்க யாருன்னு சொல்லு பார்க்கலாம். ஆண்டல் அம்மா தானே சொன்னாங்க. அவங்க தான் சொல்லிருப்பாங்க. ஏன்னா ஆளை வச்சு கடத்துற அளவுக்கு நான் யாருக்கும் எதிரி இல்ல. இன்னைக்கு அக்காவோட கல்யாணம். அந்த கல்யாணத்தை நிறுத்த ஆண்டாள் பாட்டி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. எதுவுமே யூஸ் ஆகல. அதனால என்ன கடத்திட்டா அங்க எல்லாரும் பாதிரி போய் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல. அதுதான் ஆண்டாள் பாட்டியோட திட்டம். என்னடா இது? இந்த பொண்ணு எல்லா உண்மையும் அப்படியே சொல்லுது. டேய் வாய் மூட. அவர் எதுக்கு நான் ஆஃப் பண்றீங்க? அதான் உண்மையை ஒத்துக்கிட்டாருல்ல. ஆண்டாள் பாட்டி சொல்லி தானே நீங்க என்ன கடத்துனீங்க. சரி ஆமா, ஆண்டாள் அம்மா சொல்லி தான் நாங்க கடத்தினோம். அதுக்கு என்ன இப்போ? அண்ணா ப்ளீஸ் நான் என்ன விட்டுருங்கண்ணா. என்னது விட்டுறவா? விடுறதுக்கு அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தணும். நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்னா, நான் என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும்னா ப்ளீஸ் தான். நான் போலனா உங்க கல்யாணம் நடக்காது. அதெல்லாம் முடியாது. வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. நான் வேணும்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணம் எல்லாம் எங்களுக்கு ஆண்டாள் அம்மாவே குத்துறோம். அவங்க உங்களுக்கு ஒரு தடவை தான் பணம் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு மாசம் மாசம் பணம் தரேன். என் ஹஸ்பண்ட் ஆண்டாள் பாட்டியோட பேரு தான். நான் கேட்டா எவ்வளவு பணம் வேணாலும் தருவாரு. இரு இரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாத்துவியா? கண்டிப்பா. இல்லன்னா நீங்க என்ன சும்மா விட்டுருவீங்களா? மறுபடியும் நீங்க என்ன கடத்திட மாட்டீங்களா? அதனால நான் சொன்ன மாதிரியே மாசம் மாசம் கரெக்டா பணத்தை கொடுத்துருவேன். சத்தியமா கொடுத்துருவேன். எதுக்கு சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை நாங்க நம்புறோம். தேங்க்ஸ்ண்ணா. சீக்கிரம் கட்ட வருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இரு இரு, அவசரப்படாத. இன்னும் சில டவுட்லாம் இருக்குதுல்ல. என்ன டவுட்னா? நீ தப்பிச்சு போயிட்டா ஆண்டாள் அம்மாக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாண்ணா. அதுக்கான சூப்பர் ஐடியாவை நான் வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நீங்க ஆண்டாள் பாட்டி சொன்னபடி என்ன பக்காவா கடத்திட்டு வந்து இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக அந்த வரண்டா பக்கமா போயிருந்தீங்க. அந்த கேப்ல நான் என்ன பண்ணனா, மெல்ல மெல்ல சேரோட நகர்ந்து வந்து இங்க சார்ஜர்ல போட்டு வச்சிருந்த உங்க போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். ஏய், என்ன ஐடியா தரேன்னு சொல்லிட்டு எங்களை போலீஸ்ல மாட்டி விட பாக்குறியா? ஐயோ அப்படிலாம் இல்லனா, பயப்படாதீங்க. இது ரொம்ப சேஃப்டியான ஐடியா தான். என்னன்னு தெளிவா சொல்லு. நான் சார்ஜர்ல போட்டிருந்த உங்க போன் எடுத்து நான் போலீஸ்க்கு போன் பண்ணி, சார் என் பேரு நிலா, என்ன சில ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அவங்களோட போனை எடுத்து நான் இப்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இது எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படியாவது இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து என்னை காப்பாத்துங்க சார்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் இங்க வந்துருவாங்க. அப்புறம் நீங்க போலீஸ் கிட்ட வேற வழியே இல்லாம ஆண்டாள் அம்மா சொல்லிதான் என்ன நீங்க கடத்துனீங்கன்னு அப்ரூவர் ஆயிடுங்க. அப்ரூவர் ஆயிட்டா அப்புறம் போலீஸ் ஆண்டாள் அம்மாவை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை சும்மா ஒரு 2 நாள் உள்ள வச்சு வார்ன் பண்ணி வெளியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுத்துடுறேன்னா. என்னடா? சரி பாப்பா, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். உங்க போனை கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி சொந்த பேரனோட பொண்டாட்டியவே ஆளை வச்சு கடத்துற அளவுக்கு இவ்ளோ கேவலமா இறங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமியாரே.
ஆண்டி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க என் ஆள் வச்சு கடத்தினது மட்டும் இல்ல, உங்களை கொலை செய்யவே துணிஞ்சிட்டாங்க. ஏய் நிலா, என்ன சொல்ற? ஆமா மாமா, இத்தனை நாளா ஆண்டி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு காரணமே இந்த பாட்டி கொடுத்த தப்பான மருந்துதான். என்ன மருந்து? இவங்க எப்ப கொடுத்தாங்க எனக்கு? அத இவங்களாலாம் கொடுக்கல, ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது ஸ்லோ பாய்சன். இவங்க சுகந்தி ஆண்டிய மிரட்டி அந்த ஸ்லோ பாய்சனை நீங்க சாப்பிடுற சாப்பாடு, பால், தண்ணின்னு எல்லாத்துலயுமே கலந்து உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்காங்க. அந்த பாய்சனை சாப்பிட்டுதான் நீங்க உடம்பு முடியாம போயிட்டீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிலைமையில கூட சுகந்தி ஆண்டி அவங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதுல சுகந்தி ஆண்டி முழுசா திருந்திட்டாங்க. அதனால அவங்க ஒரு சித்த வைத்தியரை பார்த்து வேறு ஒரு மாத்து மருந்து வாங்கி அதையும் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாத்து மருந்தால நீங்க ஏற்கனவே சாப்பிட்ட ஸ்லோ பாய்சனோட வேரியும் இப்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த மாத்து மருந்து விஷயமா இவங்க இந்த ஆண்டியை திட்டிக்கிட்டு இருக்கும் போது நான் இவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க இன்ஸ்பெக்டர், போனை கொடுங்க. நான் சொன்ன மாதிரி நீ அவளுக்கு 4வது டோஸ் மருந்த கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. ஏன்னா சாரதா ரொம்ப நல்லவ. அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வரலம்மா. என்கிட்டயே காசை வாங்கிக்கிட்டு என்னையே எச்சரிக்கிறியா? நன்றி கெட்டவள. நான் இந்த வீடியோவை போலீஸ்க்கு ஒரு காப்பி அனுப்பிட்டேன். என்ன புத்தி இதெல்லாம்? இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட போட்ட சவால ஜெயிக்கிறதுக்கு நீங்க இப்படி எல்லாமா நடந்துப்பீங்க? ச்சே! இப்ப இவங்கள பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாக்கடை சகதின்னு இந்த உலகத்தோட அத்தனை அருவருப்பும் உங்க ரூபத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டாள், இத்தனை வருஷமா நீ ஒரு தப்பான மனுஷின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது நீ மனுஷியே இல்லைன்னு. அம்மா, உங்களை அம்மான்னு சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கு. ஒரு குழந்தை தான் சின்ன வயசுலயே புரிஞ்சுக்காம தன்னோட அம்மாவை வெறுக்கலாம். ஆனா என்ன இந்த வயசுல உங்களை மொத்தமா வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. பாட்டி, உங்க மேல எனக்கு இருந்த கொஞ்சம் நெச்சம் மரியாதையும் ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே பாட்டி. இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி எல்லாம் திமிரா பேசிட்டு இருந்தீங்க. உங்க பக்கத்துல நின்னாலே பாவம். நல்ல வேலை பாட்டி, என் அம்மா என்ன நான் உங்க வயித்துல இருக்கும் போதே உங்க நிழல் கூட படாத மாதிரி ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு அரக்கத்தனமா இருக்கிற உங்க வீட்டுல வளர்ந்துட்டோமேன்னு இவங்க எல்லார் மாதிரியும் நானும் அவமானப்பட்டு நின்றுப்பேன். ஏமா, நான் அவ்வளவா படிக்காதவ, வறுமையான குடும்பத்துல வேற பிறந்து தொலைச்சிட்டேன். அதனால நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்க தெரியாம
அப்பப்ப நான் தப்பு பண்ணி தொலைச்சிருவேன். ஆனா நீங்க நல்லா படிச்சவங்க, நல்ல வசதியான குடும்பமா இருக்கீங்க. நீங்க போய் இப்படி ஒரு கேவலமான காரியம் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இன்னும் எதுக்கு இந்த அம்மாவை காக்க வச்சிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. கையை நீட்டுங்க. நீட்டுங்க மேடம். நடங்க ஸ்டேஷனுக்கு. நடங்க மேடம். ஒரு நிமிஷம். நல்லவங்கள கடவுள் எப்பவும் கைவிட மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்காம இப்படி புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டாங்க. அதுக்காக இவங்கள மன்னிச்சு விட சொல்றீங்களா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் சொல்லல. இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எங்க குடும்பத்துல இவங்க தான் பெரிய மனுஷி. அந்த ஒரு காரணத்துக்காக கல்யாணத்தை கண்ணால பாத்துட்டு பிள்ளைங்களுக்கு அட்சதை போட்டு வாழ்த்திட்டு போக சொல்லுங்க. ஓகேமா, வாங்க. வாமா. கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஏதுனா கண்டே பத்ராணி சுபயே சுபதா சுபம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த ஜாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.
அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நிச்சயம் முடிவு கட்டாம விட மாட்டேன்டி.